அரசியலில் ஓய்வே இல்லை என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோருக்கான பிரியாவிடை நிகழ்வில் உரையாற்றிய போது இதனை அவர் தெரிவித்த நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் கூற நாம கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். பிரதமர் மோடி மேலும் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருந்தார்? விவரங்களை பதிவு செய்யுங்க. மாநிலங்களவையிலிருந்து சில உறுப்பினர்கள் வரும் ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வு பெறுகிறார்கள். அவர்களுக்கு பிரியா விடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, தற்போது மாநிலங்களவை துணைத் தலைவராக இருக்கின்ற ஹரிவன்ஷ் நாராயண் சிங், முன்னாள் பிரதமர் ஹெச்.டி. தேவேகவுடா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத் பவார் உள்ளிட்ட பலருடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களோடு நிறைவடைகிறது. மொத்தமாக தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உட்பட 20 மாநிலங்களை சேர்ந்த சுமார் 59 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைய இருக்கும் நிலையில் அவர்களுக்கு தான் தற்போது பிரியா விடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விடைபெறக்கூடிய உறுப்பினர்களை வாழ்த்தி பிரதமர் மோடி அவையிலே உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், இந்த அவையிலே பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல இனிமையான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், காரசாரமான விவாதங்கள், அனுபவங்கள், இப்படி பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் இது போன்று இதுவரை நம்மோடு இருந்த ஒரு உறுப்பினர் விடைபெறும் போது கட்சி எல்லைகளை தாண்டி நம்மிடையே ஒரு ஒற்றுமை உணர்வு மேலோங்குகிறது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ஓய்வு பெற இருப்பவர்கள் சிலர் சிறிது காலம் ஓய்வு பெற்றுவிட்டு மீண்டும் இந்த அவைக்கு திரும்ப இருக்கிறார்கள். சிலர் இந்த அவைக்கு மீண்டும் திரும்ப போவதில்லை. அப்படி மீண்டும் இந்த அவைக்கு திரும்பாத உறுப்பினர்களுக்கு தான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அரசியலில் ஓய்வு என்பதே கிடையாது. இவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பொது வாழ்க்கை மற்றும் அரசியலை பொறுத்தவரை ஓய்வு என்பதே கிடையாது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய பணியில் தங்களுடைய அனுபவத்தையும் வயதையும் தங்களுடைய பங்களிப்பையும் வழங்கி இருக்கிறார்கள் என பிரதமர் மோடி குறிப்பிட்டார். குறிப்பாக ஓய்வு பெறக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்களான மல்லிகார்ஜுன் கார்கே, தேவேகவுடா, அதே போல சரத் பவார் போன்றோர் தங்களுடைய வாழ்நாளில், அதாவது தங்களுடைய வயதில் பாதிக்கும் மேற்பட்ட நாட்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கழித்திருப்பதாகவும், இவர்களிடமிருந்து தான் உட்பட கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களின் அனுபவத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அவைக்கு எப்படி அர்ப்பணிப்போடு வருவது, அவை நடவடிக்கையில் பங்கேற்பது, தேசத்தை கட்டமைக்கக்கூடிய பணியில் தங்களுடைய அனுபவத்தை எவ்வாறு வழங்குவது போன்றவற்றை எல்லாம் புதிதாக வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி தற்போது அறிவுரை வழங்கியிருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.